ஒருத்தவங்க செத்துட்டவங்க கூட அப்படியே வேற்றுமை பார்க்க மாட்டார். அவர் முஸ்லீம் தான் அவர். ஆனால் என்ன ஜாதியாக இருந்தாலும் வந்து பார்த்துட்டு கலந்துட்டு போயிடுவார். ஆனால் எல்லாமே செஞ்சுருக்காரு. அந்த கோயிலை அவர் தான் கட்டி கொடுத்துருக்காரு ஆல்ரெடி. நம்ம பாலம் வந்து ரொம்ப உடஞ்சி போன மாதிரி இருந்துச்சு, நடக்கவே முடியாது எங்களெல்லாம் சின்ன பிள்ளையாரக்குள்ளே. அப்புறமா அவர் தான் கட்டி கொடுத்தாரு. அப்புறம் இந்த பாலம் கட்டி கொடுத்தாரு. அப்புறம் அங்கே நம்ம எல்லா இடத்துலையும் சுவாமிநகர்லேருந்து எல்லா வேலையும் நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ வந்து நாங்கள் 4வது வரைக்கும் இந்த ஸ்கூலில் படித்தோம். அதுக்கப்புறம் படிக்க முடியல எங்களால். வசதி இருக்கிறவங்க டிஆர்பி ஸ்கூலில் படித்தாங்க. என் கூட இல்லை எம்மா பேர் ஆனால் படிக்கல. ரொம்ப பேர் வேலைக்கு போயிட்டாங்க, ரொம்ப பேர் ஊர் நாட்டுக்கு போயிட்டாங்க. ஆனால் இப்போ வந்து அப்துல் பாய் நமக்கு 8வது வரைக்கும் கட்டி கொடுத்து பெரிய விஷயம் தான். ஆனால் நம்ம இங்கேருந்து பாம்பேக்கு போவாங்க, விக்ரோலிக்கு போய் படிக்க போவாங்க. எல்லாம் கஷ்டப்பட்டு ரொம்ப பேர் இருக்கிறவங்க போவாங்க, இல்லாதவங்க என்ன பண்ணாங்க, அப்படியே படிக்காத ரொம்ப பேர் விட்டுட்டாங்க. அவ்வளோதான். ஆனால் அவர் நல்லது செஞ்சுருக்காரு. ஒரு சாவுன்னா வருவார், இருக்கிறத 10,000 5,000 கொடுத்துட்டு போவார். என் வயசுக்கு நான் பார்த்துருக்குறேன். நான் வந்து இங்கே தான் பிறந்து இங்கே தான் வளர்ந்தேன். நம்ம அவர்கிட்ட பேச்சுவார்த்தை எதுவும் கிடையாது. இப்போ தான் ஒரு போன பொங்கல் இருந்தால் அவர்கிட்ட நம்மளுக்கு பேச்சுவார்த்தை இருக்குது. நம்ம அதிகம் யார்ட்டும் போக மாட்டோம், வரைச்சிக்க மாட்டோம். ஆனால் இப்போ அவர்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கிறனால நம்ம அவரை பற்றி தெரியுது. ஆனால் பார்த்துருக்கேன் நான். எல்லாத்துக்கும் வருவார், கல்யாணத்துக்கு வருவார், பர்த்டேக்கு வருவார், எல்லாத்துக்கும் காசு மொய் வச்சுட்டு தான் போவார். மொய்ன்னு சொல்ல முடியாது. அவருக்கு தான், ஒரு பாய்க்கு தான் வரும். என்னை பொறுத்தளவுக்கு அவர் தான் நல்லது செய்கிறாரு. ஒருத்தவங்க செத்துட்டவங்க கூட அப்படியே வேற்றுமை பார்க்க மாட்டார். அவர் முஸ்லீம் தான் அவர். ஆனால் என்ன ஜாதியாக இருந்தாலும் வந்து பார்த்துட்டு கலந்துட்டு போயிடுவார். ஆனால் நல்ல மனுஷன்.